பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 30 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பத்தலாங்க. சண்மதியோட அப்பா கார்த்திகோட அப்பா மாமா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கே நீங்க வந்து 2ஆம் தரமா பொண்ணு கேட்டப்ப நான் தரமாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சல, அப்புறம் எதுக்கே இப்படி ஒரு துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அது தெரிஞ்சதுனால தான் எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பவானி சொல்ல, அது அப்படி இல்லைங்கிறாங்க ராஜிமா. வேற எப்படி? அப்பா என்ன நடிப்பு இப்படி எத்தனை பேத்தை ஏமாத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பவானி பாட்டி கேட்டுட்டு இருக்க. என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, கார்த்திக் எதுவும் பேச வேணாம், நம்ம பேசினா நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ராஜிமா சொல்ல, நம்ம தான் உண்மையை அவங்க கிட்ட அப்படின்னு கார்த்திக் சொல்ல வரும்போது, விடு கார்த்திக், நாம் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைச்சிருக்கு அப்படின்னு ராஜிமா சொல்ல, தெய்வம் என்ன நினைச்சது? நீங்க நினைச்சது தான் நடந்திருக்கு. 1000 பொய்ய சொல்லி எங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாரே இந்த திருட்டு பையன் அப்படின்னு பவானி பாட்டி சொல்லியிருக்க. அம்மா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்கம்மாங்கிறாங்க கார்த்திக் மாமா. செவிலி பிஞ்சு போயிடும். யார் யானி அப்படின்னு பவானி பாட்டி கேட்டுட்டு இருக்க. கேட்டா பாத்தியா கேள்வி, இது எல்லாத்துக்குமே உங்க அப்பா தானே காரணம். செட்டு சேர்ந்த ஆடி இப்போ அவமானப்பட்டு நிற்கிறாரு பத்தியா அப்படின்னு அமுதா ஆர்த்திகிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் மாமா பேசாமல் இருக்கீங்க? நீங்கள் நான் சொல்லும்போது தான் பேசாமல் இருந்தீங்க. பந்தக்கால் கீழே விழுந்துச்சு, சேலையில் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு, வேண்டுதல் பண்ணும்போது நடக்க முடியாமல் போயிடுச்சு, துப்பாக்கி சூடு நடந்துச்சு, இத்தனையும் சமாளித்து கல்யாணம் வரைக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருந்திருப்பாங்க. ஏங்க ஏன் இன்னும் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பவானி கேட்டுட்டு இருக்க. அருண் வந்து ஸ்பீடாக கையை உங்கிட்டு கிளம்புறாரு. உடனே மங்கை தடுத்து நிறுத்தி பேசாம இருன்னு சொல்கிறாங்க. ஏன் அவரை தடுக்கிறீங்க? உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பவானி பாட்டி சொல்லிட்டு இருக்க. இல்லை, என் வாழ்க்கையை யாரும் நாசம் பண்ண முடியாது, நாசம் பண்ணவும் விட மாட்டேன். சண்மதி பவானி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உங்களை சமையல்காரியாக நினைக்காம ஒரு மனுஷன் நினச்சினே, அது தப்பா? உங்கள் மேலே சின்ன சின்ன சந்தேகம் வரும்போது கூட நான் உங்களை அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேனே, அது தப்பா? ஷாம் என் பின்னாடியே சுற்றுறான், அவனை விரட்டுறதுக்கு யாரையாவது காதலிக்க மாதிரி நடிக்கணும்னு சொன்னது, உங்கள் மகனையே காதலிக்க ஐடியா கொடுத்தது, இதுக்கெல்லாம் எப்படி ராஜிமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? எப்படியாவது ஏமாத்திடணும் அதுதானே உங்கள் எண்ணம்? கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை மிரட்டியெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கதையிலெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் என் மேலே அன்பு காட்டி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டீங்கள, என் நம்பிக்கையை உடச்சிட்டிங்கள. பெரிய மனுஷன்னு உங்களை நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்களோட சுயநலத்துக்காக திருட்டுத்தனம் பண்ணி என்னை கொண்டுட்டீங்க அப்படின்னு ராஜிமாவை பார்த்து சண்மதி கேட்டுட்டு இருக்க. சண்மதிங்கிறாங்க கார்த்திக். யார் நீ? ஏன் என் பேர் சொல்லி கூப்பிடுற? ஏமாத்தி தாலி கட்டிட்டா நான் உன் பொண்டாட்டி ஆயிடுவேனா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உனக்கு பிறந்த நாள்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கிஃப்டோட கோயிலுக்கு வந்தோம். மகன் யாருன்னு நாங்கள் இவங்க கிட்ட கேட்டோம். அங்கிருந்து ஒரு பசுவை காமிச்சு இதுதான் என் மகன்னு சொன்னாங்க. பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தானே இருந்த. அப்போ கூட உண்மையை சொல்ல உனக்கு மனசில்ல, சில மாதிரி தான் நின்றுட்டு இருந்த. ஏன்னா எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீயும் உங்கள் அம்மாவும் திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்க. சண்மதிங்கிறாங்க ராஜிமா. என்னை தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. எப்போ நீங்கள் பண்ண திருட்டுத்தனம்லாம் எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நீங்கள் என் மனசில் இல்லை. ஏமா நிச்சயதார்த்தத்தில் தட்டு மாற்றும் போது கார்த்திக்கு யாரும் இல்லை, அவரோட அம்மா ஸ்தானத்தில் நீங்கள் தட்டு வாங்கிக்கோங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார்ல. அந்த பெரிய மனசுக்கு முன்னாடி இப்படி அல்பத்தனமாக போய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திருக்கோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எப்படி உங்களுக்கு இல்லாமல் போச்சு? சொந்த மகனோட கல்யாண பத்திரிகையை யாரோடவோ கல்யாண பத்திரிக்கை மாதிரி கோவிலில் வச்சு வாங்கினீங்களே, அப்போ கூட உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு மனசு வரல அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. ராஜிமா அப்படியே மங்கையே பார்க்குறாங்க. அவங்களையே பார்க்குறீங்க, அவங்க ஒரு அப்பாவி, வெளுத்தது எல்லாம் பாலுன்னு நம்புறவங்க. என் அண்ணி எனக்கு முதல்ல நலங்கு வைக்க வரும்போது உங்களுக்கு கார்த்திகோட அம்மா ஸ்தானத்தை கொடுத்து தட்டு மாற்றிக்கிட்டோம், அந்த மரியாதையை உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களை முதல்ல நலங்கு வைக்க சொல்லி கோவப்பட்ட எங்கள் அண்ணியை சமாதானப்படுத்தின அப்பாவி அவங்க. உங்களுக்கு ஆதரவாக அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. மங்கை ஒரு பக்கம் நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணை பார்த்தீங்களா? அவங்க கண்ணில் வர கண்ணீரை பார்த்தீங்களா? அது ஏன் நீங்க பண்ண துரோகத்தால் வர கண்ணீர் தெரியுமா? புடவை எரிஞ்சப்போ வேண்டுதல் செய்யணும்னு கோயிலுக்கு போய் சிரமப்பட்டு வேண்டுதல் செய்யும்போது கூட அமைதியா நின்று என் வலியும் வேதனையும் வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அப்படின்னா எவ்வளோ கொடூரமான மனசு உங்களுக்கும் உங்க பையனுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. சண்மதிங்கிறாங்க கார்த்திக். பேசாத, இங்க இருக்கிற யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கழட்டி வீசிட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடறாங்க சண்மதி வெளியே. சண்மதி பேசின இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே ராஜிமா மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அவங்க அப்பா மாமானி எல்லாருமா சேர்ந்து ராஜிமாவை எப்படியோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சார் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கார்த்திக் கேட்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவங்களுக்கு வந்திருக்கிறது சிவியர் அட்டாக். போன தடவை அவங்க உடம்பு சரியில்லாம இங்க வந்திருந்தப்போ அவங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு சொன்னல, அவங்களோட மனசுக்கு வேதனையான ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னால எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிடறாங்க. நல்லபடியா நடக்கிற இந்த கல்யாணத்துல ஏனாலதான் இப்படி ஒரு குழப்பம் ஆயிடுச்சு தம்பி. ராஜேஸ்வரி மேடம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் மேடம் கையெடுத்து கும்பிட. இல்ல இதை நினைச்சு நீங்க சங்கடப்படாதீங்க, என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆயிருக்கும். அது கொஞ்சம் சீக்கிரமா
தெரிஞ்சதா நான் நினைச்சுக்கிறேன். இதுல உங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு நடந்ததுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ்மா அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா நாங்க வராம இருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காதே அப்படின்னு அவங்க சொல்ல, இந்த கல்யாணம் இப்படி ஒரு சம்பவத்தால தான் முடியணும்னு இருந்திருக்கு, இதை யாரால மாத்த முடியும் சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்ல, நீங்க நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம நீங்க ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு கார்த்திக் மாமா சொல்ல, ராஜேஸ்வரி மேடம் சீக்கிரமா குணமாகணும்னு ஆசிரமத்துல ப்ரே பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த மேடம் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சண்மதி நடந்தது எல்லாம் யோசிச்சு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா எல்லாமே நம்மளோட தப்பு தான், அவங்க நல்லா திட்டம் போட்டு தான் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க. எத்தனையோ தடவை நான் சொன்னேன் அப்படின்னு பவானி சொல்ல, ஆமா பவானி நீ சொன்ன, ஆனா யார் கேட்டா? அந்த அம்மா என்னமோ நிஜமான சம்பந்தி மாதிரி பேசுறது என்ன, நடந்துக்கிறது என்ன, அட்வைஸ் பண்றது என்ன, பவானி கிட்ட அதிகாரம் பண்றது என்ன, அவங்க பண்ண உலகமாக நடிப்புல நம்மளால சொக்கி போய் தலை குனிஞ்சு நிக்கிறோம் அப்படின்னு பவானி பாட்டி சொல்ல, கடைசியா ஜாதகத்துக்கு கொண்டு போய் பொருத்தம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லும்போது கூட கோவத்துல பவானி பேசுறான்னு நானும் விட்டுட்டேன், நம்பணும் கழுத்தறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், மான நஷ்ட வழக்கு போட்டு கண்டிப்பா அவங்கள கோர்ட்டு கிளப்பேன் அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, கோவப்படுறதை விட்டுட்டு நீ என்ன நடக்கணும்னு யோசிங்க அப்படின்னு மங்கையை சொல்லிட்டு இருக்க. கரெக்டா சண்மதி வராங்க. அப்பாவை என்னம்மா யோசிக்க சொல்ற, ஏமாத்தி கட்டினாலும் என் கழுத்துல இருக்கிற தாலி தான், இந்த தாலி கட்டினவன் தான் என் புருஷன், அவன் பொய் சொல்லி தான் ஏமாத்திருந்தாலும் சரி அவன் கூட தான் நான் வாழணும்னு சொல்ல வரியா? நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க, ஆக வேண்டியதை பார்க்கணுமா? அம்மா நான் தெரியாம தான் கேட்டுட்டு இருக்கேன், உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? ஐயா பாண்டி இந்த விஷயத்துல நான் யார் பற்றியும் கேட்கறதா இல்ல, நடந்தது ஒரு தப்பு, துரோகம், நம்பிக்கை துரோகம், அதை செஞ்சவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா, அவங்கள கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. ஷாமோட அப்பா வராங்க. ஐயப்பா என்ன ஐயப்பா என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு சொல்லிட்டு மனசு கேட்கல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்த அப்படின்னு ஷாம் அப்பா சொல்ல, அதான் எல்லாம் போச்சு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க பவானி பாட்டி. அம்மாவும் பையனும் சேர்ந்து இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, பெரிய மனுஷன் சொல்றாங்க, ஆனா அவங்க இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஷாம் அப்பா சொல்ல, அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்க தெளிவா திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க, மாறு வேஷத்துல வந்தவங்கள நாம தான் சரியா கவனிக்கல அப்படின்னு பவானி பாட்டி சொல்ல, ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் ஐயப்பா, உன்னை நான் தப்பு சொல்றேன்னு நினைக்காத, நீ ஒழுங்கா விசாரிச்சுக்கணும்ல, நீ ஒரு லாயர், விவரமா எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறவன், பொண்ணு விஷயத்துல இப்படி அலட்சியமா விட்டுட்டியே, மோசமான விஷயங்கள் எல்லாம் அட்ராக்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்து ஏமாறுற வயசாடா நமக்கு, உன் பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு பார், எவ்வளோ அவமானம், எல்லார் முகத்துலயும் இருக்கிற வேதனையை பாருடா, இது எல்லாத்துக்கும் யார் காரணம், இது எல்லாத்துக்கும் என்ன கேட்டா நீ தான் காரணம்னு சொல்லுவேன், என் பொண்ணு விரும்பிட்டா என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னையே தவிர யார் அவங்க எங்கிருந்து வராங்க எதுவுமே யோசிக்காம உன் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா அப்படின்னு ஷாம் அப்பா சொல்லிட்டு இருக்க. உடனே ஐயப்பன் பாண்டியன் ரொம்ப வேகமா ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ கதவை உடனே அருண் வேகமா உடைச்சு உள்ள வந்து காப்பாத்திடுறாரு. அப்பா என்னப்பா நீங்க, எங்களுக்கே நீங்க தான் ஆறுதல் சொல்லணும், நீங்களே இப்படி பண்ண எப்படி அப்படின்னு கேட்டு சண்மதி அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அழுதுட்டு இருக்க. ஐயப்பன் பாண்டியனும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காரு. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.